Good morning, friends. Today we are going to learn how to ask for directions and how to give directions in English with sample conversation. Sample conversation 1. New person. Hello, sir. I am looking for ABC school. Where is it? Could you please tell me? சார் நான் ஏபிசி பள்ளிக்கு போக வேண்டும். அது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? Local person or you? Of course, I will. Go straight ahead, then turn left. Go along the road for about half a kilometer and then you will see the ABC school on the right. சரி சொல்கிறேன். நேராக போங்க, அப்புறமா இடதுபுறம் திரும்புங்க. அந்த ரோட்லேயே போங்க, 1/2 கிலோமீட்டரில் ஸ்கூல் வந்துடும். ஸ்கூல் வலது பக்கத்தில் இருக்குது. இப்போது இந்த இமேஜில் நான் காமிச்சிருக்கேன். இதில் எஸ்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் ஒருத்தவங்க வழி கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எப்படி சொல்லணுன்றத நான் இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன். கோ ஸ்ட்ரெயிட் அஹெட் அப்படின்னா இப்படியே நேராக முன்னாடி போங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டேர்ன் லெஃப்ட் அப்படின்னா இடது பக்கமாக திரும்புங்க. கோ அலாங் த ரோட்னா அந்த ரோடு வழியாகவே போங்கன்னு அர்த்தம். அடுத்து சாம்பிள் கான்வர்சேஷன் 2. எஸ்கியூஸ் மீ சார், do you know where the தாலுகா ஆஃபீஸ் இஸ்? சார், தாலுகா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? எஸ், ஐ நோ. வேர் ஆர் யூ ஃப்ரம்? தெரியும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐ எம் ஃப்ரம் மங்களம் வில்லேஜ். இஸ் த தாலுகா ஆஃபீஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர்? நான் மங்களம் கிராமத்திலேருந்து வரேன். தாலுகா ஆஃபீஸ் இங்கேருந்து ரொம்ப தூரமா சார்? நோ, இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 10 to 15 minute வாக் ஃப்ரம் ஹியர். இல்லை, இங்கேருந்து நடந்து போனால் 10-15 நிமிஷம் தான் ஆகும். இஸ் தட் ஸோ? ப்ளீஸ் டெல் மீ த டிரெக்ஷன்ஸ். அப்படியா? சரி, எப்படி போகணும்னு சொல்கிறீங்களா? ஓகே, யூ கேன் கோ ஸ்ட்ரைட் அலாங் த ரோட் அண்ட் டர்ன் ரைட். தேர் யூ வில் see த தாலுகா ஆஃபீஸ். இட் இஸ் ஆன் த ரைட் சைட். இஸ் தேர் எனி லேண்ட்மார்க்? இந்த இடத்துல லேண்ட்மார்க்குன்றது பில்டிங்கை தான் கேட்குறாங்க. வேறு ஏதாவது அடையாளம் அல்லது வேறு ஏதாவது கட்டடம் இருக்கா? எஸ், இட் இஸ் ஜஸ்ட் அக்ராஸ் ஃப்ரம் சோனா பேக்கரி. ஆமாம், சோனா பேக்கரி எதிரில் இருக்குது. இப்போது இமேஜ் காமிச்சிருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எஸ்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதில் 1 to 3 கொடுத்துருக்கேன். ஒன்றுன்றது கோ ஸ்ட்ரெயிட் அலாங் த ரோடு அப்படின்னா இந்த ரோடு வழியாக நேராக போங்க. கோ ஸ்ட்ரெயிட் நேராக போங்க. அலாங் த ரோடு அப்படின்னா இந்த ரோடு வழியாக நேராக போங்க. தென் டர்ன் ரைட். ஜஸ்ட் அக்ராஸ் ஃப்ரம் சோனா பேக்கரி அப்படின்னா இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு க்ராஸ் பண்ணுறது தான் ஜஸ்ட் அக்ராஸ் ஃப்ரம் சோனா பேக்கரி. இட் இஸ் ஆன் த ரைட் சைடு அப்படின்னா வலது பக்கத்தில் இருக்குது. அடுத்து கான்வர்சேஷன் 3. எஸ்கியூஸ் மீ சார், கேன் யூ டெல் மீ த வே டு ஏபி யூனிவர்சிட்டி? சார், ஏபி யூனிவர்சிட்டிக்கு போகிற வழி சொல்கிறீங்களா? யா ஷுர். கோ அலாங் திஸ் ரோட். அட் த டிராஃபிக் லைட் ஆர் சிக்னல் டர்ன் ரைட். தென் கீப் கோயிங் ஸ்ட்ரைட் அன்டில் யூ see the sign for the university or sign board for the university. இப்போ நான் இமேஜில் காமிச்சிருக்கேன். இதில் எஸ்ன்றது இந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வழி கேட்குறாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். 1 அப்படின்னா கோ அலாங் திஸ் ரோடு, இந்த வழியாக போங்க. அட் த டிராஃபிக் லைட் ஆர் சிக்னல் டர்ன் ரைட். இதை நம்ம கிராஸ் ரோடுன்னு சொல்லலாம். கீப் கோயிங் ஸ்ட்ரைட் அன்டில் யூ see the sign for the university. சைன் ஆர் சைன் போர்டுன்னு கூட சொல்லலாம். அப்படின்னா தமிழில் அடையாள பலகை, வழிகாட்டி. அடுத்து கான்வர்சேஷன் 4. மேம், கேன் யூ ஹெல்ப் மீ? மேடம், எனக்கு உதவ முடியுமா? டெஃபினெட்லி. ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ? கண்டிப்பாக. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ஐ வுட் லைக் டு கோ டு த கிட்ஸ் பார்க் பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் இட். நான் கிட்ஸ் பார்க் போகணும், ஆனால் எங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. நோ ப்ராப்ளம், ஐ வில் கிவ் யூ டிரெக்ஷன்ஸ்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். தேங்க்யூ மேம், நன்றிங்க. ஆன் த வே ஹியர் டிட் யூ see a petrol ஸ்டேஷன்? இங்கே வர வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தீங்களா? எஸ், I saw the SP petrol station. All right, you should go back and pass the petrol station and continue going straight. Take the second right and keep going straight until you see the sign for Fort Road. Once you enter Fort Road, just follow it until you reach the end. The park will be there on the left. இந்த கான்வர்சேஷனுக்குரிய இமேஜ் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது ஒரு இடத்துல இருக்கும், 1 2 3ன்றது ஆப்போசிட்டில் இருக்கும். தட் மீன்ஸ் உங்ககிட்ட வழி கேட்குறவங்க ரோடை க்ராஸ் பண்ணி வந்து உங்ககிட்ட வழி கேட்குறாங்கன்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். யூ ஷுட் கோ பேக் அப்படின்னா திரும்பி போங்க. பாஸ் த பெட்ரோல் ஸ்டேஷன் அப்படின்னா பெட்ரோல் பங்க் தாண்டி போங்க. இப்போ நம்மக்கிட்ட யாராவது வழி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, அங்கே ஒரு அரச மரம் வரும், அதை தாண்டி போங்க. அங்கே ஒரு பெரிய பில்டிங் வரும், அதை தாண்டி போங்க. அந்த தாண்டி போங்கன்றதுக்கு பாஸ் த அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். பாஸ் த பில்டிங், பாஸ் த பீப்புள் ட்ரீ, அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். கிரேட், தேங்க்ஸ் அகெயின் ஃபார் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவிக்கு மீண்டும் நன்றி. ஓகே, யூ ஆர் வெல்கம். Conversation 5. Can you give me directions to the RTO office? RTO office போக வழி சொல்ல முடியுமா? Okay, I will. Do you see the tall building there? சரி, சொல்கிறேங்க. அங்கே ஒரு உயரமான கட்டடம் தெரியுதுங்களா? I can. ஆமாம், தெரியுது. Okay, right. The RTO office is just next to that tall building. RTO office அந்த உயரமான கட்டிடத்தின் பக்கத்தில் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் டு அப்படின்னா பக்கத்தில்னு அர்த்தம். இஸ் இட் விசிபிள் ஃப்ரம் தட் பில்டிங்? அந்த கட்டிடத்திலிருந்து பார்த்தா RTO ஆஃபீஸ் தெரியுமா? இட் இஸ் விசிபிள் ஃப்ரம் தட் பில்டிங் இட் செல்ஃப். ஆமாம், அந்த பில்டிங்கிலிருந்து பார்த்தாலே RTO ஆஃபீஸ் தெரியும். Don't worry, sir. I can give you directions. First, you cross this road or street. Then, go straight along this road towards the south direction. Keep going until you reach the tall building. The RTO office is just next to that tall building. Thank you. Very kind of you, ma'am. Welcome, sir. இப்போது இந்த கான்வர்சேஷனுக்குரிய இமேஜ் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் எஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, உங்ககிட்ட அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வழி கேட்டாங்கன்னா அந்த இடத்த தான் நான் எஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எஸ்ன்ற இடத்துல நிற்கிறீங்க, உங்ககிட்ட ஒருத்தவங்க வழி கேட்குறாங்க. ஆப்போசிட்டில் அவங்க கேட்குற பிளேஸ் டெஸ்டினேஷன் இருந்தால் எப்படி சொல்லணுன்றதை இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் யூ கிராஸ் திஸ் ரோடு ஆர் ஸ்ட்ரீட். முதல்ல இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுங்க. தென் கோ ஸ்ட்ரைட் அலாங் திஸ் ரோட் டுவர்ட்ஸ் த சவுத் டிரெக்ஷன். இந்த ரோடு வழியாகவே நேராக தெற்கு பக்கமாக போங்க. இந்த ரோடு கிராஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு வழி சொன்னோம்னாவே அவங்கக்கிட்ட நம்ம சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு எந்த பக்கம் போகணுன்றதையும் சேர்த்து நம்ம சொல்லணும். இப்போது கான்வர்சேஷன் 6 பார்க்கலாம். இஸ் தேர் எனி பெட்ரோல் ஸ்டேஷன் அரவுண்ட் ஹியர்? இங்கே எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கா? சப்போஸ் இங்கே வந்து நியர் ஹியர்னு கேட்டோம்னா பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். எஸ், கண்டினியூ ஸ்ட்ரைட் அஹெட் ஃபார் அபவுட் 2 kilometers. There you will see the petrol station on the right. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
கண்டினியூ ஸ்ட்ரைட் ahead ஃபார் about 2 kilometers அப்படின்னா இந்த ரோடு வழியாக 2 கிலோமீட்டர் போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னு அர்த்தம். There you will see the petrol station on the right. நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் வலது பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அடுத்து கான்வர்சேஷன் 7 பார்க்கலாம். சார், I have been searching for a Xerox shop for a long time. Do you know where it is? சார், நான் ரொம்ப நேரமாக ஜெராக்ஸ் கடை எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யா, இட் இஸ் ஜஸ்ட் 2 blocks from here. அது இங்கேருந்து 2 கடை தள்ளி தான் இருக்குது. இந்த இடத்துல பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம், ஷாப்ஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் ஜஸ்ட் 2 shops from here அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓ, இஸ் இட் ஹியர் ஒன்லி? ஓ மை காட், ஹவு மேட் ஐ ஆம். இங்கே தான் இருக்கா? கடவுளே. இஃப் யூ டோன்ட் நோ த பிளேஸ், அட்லீஸ்ட் யூ குட் ஹவ் ஆஸ்க்டு எனி ஒன் அரவுண்ட் ஹியர். உங்களுக்கு இடம் தெரியலனா இங்கே இருக்கிற யார்கிட்டையாவது கேட்டிருக்கலாம்ல. ஐ தாட் பட் ஐ ஹெசிடேட்டட் டு ஆஸ்க் அதர்ஸ். நினச்சேன், ஆனால் கேட்க தயக்கமாக இருந்துச்சு. Why did you hesitate to ask? Not everyone knows everything. There is nothing wrong with seeking help from others. ஏன் தயங்குனீங்க? எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்குறதுல எந்த தப்புமே இல்லை. எஸ் சார், யூ ஆர் கரெக்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபேவர். இப்போ அந்த கான்வர்சேஷனுக்குரிய இமேஜ் இங்கே கொடுத்துருக்கேன். எஸ்லேருந்து ஜெராக்ஸ் ஷாப்பை 2 பில்டிங் தாண்டி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து கான்வர்சேஷன் 8. இஸ் திஸ் த ரைட் வே டு ஆரஞ்ச் ரெஸ்டாரண்ட்? இது ஆரஞ்ச் ஹோட்டல் போக சரியான வழியா? நோ சாரி, யூ ஆர் கோயிங் த ராங் வே. இல்லை, நீங்கள் தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க. இஸ் இட் ஸோ? ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு கெட் தேர். அப்படியா? சரி, எப்படி போகிறதுன்னு சொல்கிறீங்களா? ஹவு ஃபார் இஸ் இட் டு த ரெஸ்டாரண்ட் ஃப்ரம் ஹியர்? இங்கேருந்து ஹோட்டல் எவ்வளோ தூரம்? இட்ஸ் லிட்டில் பிட் ஃபார் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான். ஐ வில் கிவ் யூ டிரெக்ஷன்ஸ், நாட் டு worry. கவலை வேண்டாம், நான் வழி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், கீப் கோயிங் ஸ்ட்ரைட் ahead. இப்படியே நேராக போங்க. யூ வில் see a flyover. அங்கே ஒரு ஃப்ளைஓவர் வரும், அல்லது அங்கே ஒரு ஃப்ளைஓவரை பார்ப்பீங்க. கோ ஓவர் த ஃப்ளைஓவர். ஃப்ளைஓவர் மேலே போங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃப்ளைஓவர் யூ வில் see a sign for a hotel on the left. ஃப்ளைஓவர் முடிவில் இடது பக்கமாக ஹோட்டல் போகிறதுக்குரிய சைன் போர்டு பார்ப்பீங்க. பட் டோன்ட் ஃபாலோ த சைன் போர்டு பிகாஸ் இட் இஸ் ஓல்டு. ஆனால் அந்த சைன் போர்டை ஃபாலோ பண்ண வேண்டாம், ஏன்னா அது பழைய சைன் போர்டு. Moreover, there might still be road repair and diversion, so don't take a turn there. மேலும் அங்கே சாலை சீரமைப்பு பணி இன்னமும் நடந்துட்டுருக்கலாம், அதனால் அங்கே திரும்ப வேண்டாம். கண்டினியூ ஆன் திஸ் ரோட் ஃபார் 1 kilometer. இந்த ரோட்லேயே இன்னும் 1 kilometer போங்க. அண்ட் மேக் ஏ யூ டர்ன். அங்கே யூ டர்ன் எடுங்க. கண்டினியூ ஆன் தட் ரோட் ஃபார் 1 kilometer. அந்த ரோட்டில் 1 kilometer போங்க. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 4th திஸ் ரோடுன்னு யூஸ் பண்ணியிருப்பேன், 6th தட் ரோடுன்னு யூஸ் பண்ணியிருப்பேன். திஸ் ரோடு அப்படின்னா இந்த ஃப்ளைஓவர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரோடு வழியாகவே அப்படின்னு அர்த்தம். தட் ரோடுனா யூ டர்ன் எடுத்ததுக்கப்புறம் வர அந்த ரோடு. திஸ்னா இந்த, தட்டுனா அந்த. ஓகேங்களா? அடுத்து, தேர் யூ வில் see a road next to the flyover. அங்கே ஃப்ளைஓவர் பக்கத்துலேயே ஒரு ரோடு பிரிகிறத நீங்கள் பார்க்கலாம். என்டர் தட் ரோடு. அந்த ரோடில் நுழைங்க. அண்ட் டேக் ஏ யூ டர்ன்
on the right under the flyover. ஃப்ளைஓவருக்கு கீழே வலது பக்கமாக யூ டர்ன் எடுங்க. கண்டினியூ ஆன் தட் ரோட் ஃபார் half a kilometer. அந்த ரோட்லேயே ஒரு அரை கிலோமீட்டர் போங்க. தேர் யூ வில் see a restaurant on the left. அங்கே இடது பக்கமாக ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலாம். தேங்க்ஸ் அ லாட் சார். வெல்கம். நான் இப்போது இந்த கான்வர்சேஷன் 8க்குரிய இமேஜு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இமேஜில் அந்த ஹோட்டல், அதாவது அந்த ஆரஞ்ச் ரெஸ்டாரண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மொரோவர் 1லேருந்து 11 பாயிண்ட்டுக்குரிய அந்த வழிகளையும் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கான்வர்சேஷனை ஒரு நோட்டில் எழுதிட்டு இந்த இமேஜோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதில் காண்பிச்சிருக்க அந்த கிராஸ் மார்க் எதுக்குன்னா, அதுதான் ரோட் ரிப்பேர்ன்றது, அந்த பக்கமாக திரும்பக்கூடாதுன்றதுக்காக அந்த கிராஸ் மார்க்கை நான் காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாகவே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலையோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ் வீடையோ அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ எப்படி போகலான்ற ஒரு டயக்ராமை வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.